சினிமா நியூஸுக்கு வந்து கருப்பு ஆடியோ லான்ச்சுக்கு ஏன் த்ரிஷா வரல அப்படிங்கிறத பெரும் சர்ச்சையாக வச்சுருக்காங்களா? படிச்சிங்களா? படிச்சிங்களா படிக்கலையா? படிக்கல சார். ஏங்க த்ரிஷாங்கிறவங்க ஒரு விஜய் படத்துக்கு போவாங்க, புரியுதுங்களா? ஒரு சூர்யா படத்துக்கு ஏன் போகணும்? சூர்யா தான் ஜோதியா கூட இருக்காரு, அது பிரச்சனையாவாது? இதுதான் ஆடியோ லான்ச்சுக்கு போகாததுக்கு ரீசனா? அப்புறம் ஏன் போகல? எதுக்காக ஆடியோ லான்ச்சுக்கு போகல? இதை ஏதாவது பத்திரிகையில தெல்ல தெளிவா வேணாலும் எழுதுறானா? அவங்களே ட்விட்டர்ல அதுக்கு பதிலும் சொல்லிட்டாங்க சார். சொல்லிட்டாங்களா? என்ன சொன்னாங்க? இன்வைட் வரல அப்படின்ற மாதிரி. பார்த்தீங்களா? கம்யூனிட்டி பேருங்க அவங்கள வச்சு படம் எடுத்திருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு இன்வைட் கொடுக்காம விட்டாங்க. இதுதான் நம்ம உடன்பிறப்பாக பிறந்திருப்பாங்க, ஆனால் கல்யாணம்லாம் வச்சுருப்பாங்க, ஆனால் பத்திரிக்கை நமக்கு வைக்க மாட்டாங்க, பேர் போட மாட்டாங்க. எவ்வளோ கொடூரமான தமிழ் சமூகம் பார்த்தீங்களா? கூட பிறந்தவனே பேரை போட மாட்டேங்கிறான். இப்போ இவன் ப்ரொடியூசருங்க, அவன் எங்கேயோ இருந்து ஏதோ இது பண்ணவன், ஏதோ வந்தாங்க நடித்தாங்க காசை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவன் பத்திரிக்கை கொடுக்காம விட்டுருக்காங்க. பத்திரிக்கை கொடுத்தா தான் போக முடியும். அழையாத விருந்தாளியை போகிறதுக்கு இது என்ன?